சிறப்பான முறையில் வருடந்தோறும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ரிஸ்மி குழுவின் அவர்களுக்கு எங்களுடைய மாவட்ட காரியாலயம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இஸ்லாத்திலேயும் சரி மற்ற மதங்கள்லேயும் சரி ஒரு குறிப்பிட்ட இறுதி தருணமான அவங்களோட பயணம் ஒரு இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் ஹஜ்ஜுக்குன்னு சொல்லி போகிறாங்க எல்லோரும். ரைட். இந்த ஹஜ் என்ற ஒரு புனிதமான இடத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இருந்த ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய செயற்பாடும் அங்கே போயிட்டு மீண்டும் திரும்பி வந்ததுக்கு பிறகு இருக்கிற ஒரு செயற்பாடும் கண்டிப்பாக ஒரு மாற்றம் கொண்டு வரணும். இவ்வாறான மாற்றங்கள் எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் காணலை. நிறைய பேர் இறுதி பயணம் எங்கட ஹஜ் யாத்திரை போகிறோம் சொன்னால் இறைவனை அங்கேயும் போய் கொண்டிருக்கிறோம். போனதுக்கு பிறகு வந்தும் கூட எந்தவித மாற்றமும் இல்லை, அதே செயற்பாட்டோட தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ இப்படியான சகோதரங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களா? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இஸ்லாமியர்கள் நாங்கள் எங்களுடைய கடமைகளில் எப்படி நோன்பு பிடிக்கிறோமோ அதே மாதிரி தொழுகை இருக்கிறது. தொழுகை, நோன்பு, ஏழைகளுக்கான உதவிகள், தர்மங்கள் பண்ணுவது, இந்த மாதிரி காரியங்களில் செல்வந்தர்கள் யாருக்கிட்ட பண வசதியும் உடல் வலிமையும் இருக்கிறதோ, ரெண்டும் இருக்கணும். அப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்க புனிதமிக்க மக்கமா நகரத்திற்கு சென்று ஹஜ்ஜு என்கிற ஒரு புனித கடமையை நிறைவேற்றுவது எங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பணம் இருக்கணும். டிக்கெட்டு, விசா எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அவ்வளோ தூரம் போகணும், குடும்பத்துக்குரிய செலவு கொடுத்துட்டு போகணும். அதற்குரிய பணங்கள் இருக்கணும். அதே நேரத்தில் அவருக்கு உடல் வலிமை இருக்கணும். அவருக்கு முடியவே முடியாது, கட்டிலோடு கிடக்கிறாருன்னா அவர் மக்காவுக்கு போகணுமானா அவருக்கு கடமை இல்லைன்னு அர்த்தமாயிரும். இப்படியான கடமையை இஸ்லாமியர்கள் ஒரு புனித கடமையாக நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம். பல சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி கடமைகளை வைத்து, பௌத்த சகோதரர்கள் தம்பதிவ போவாங்க. அதே மாதிரி இந்துக்களும் நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போகிற பழக்கம் இருக்கிறது. இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் இந்த புனிதமிக்க மக்கமா நகரத்துக்கு ஒரு செவ்வக வடிவத்தில் ஒரு கட்டிடம் இருக்கும், கருப்பு கலரில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கட்டிடத்தோடு ஒட்டிய அந்த நகர், மக்கா என்கிற நகரே புனித நகராகத்தான் இஸ்லாம் அறிவித்திருக்கிறது. அந்த நகரத்திற்கு போய் நன்மைகளை செய்வது என்பது ஒரு சாதாரண பள்ளியில் நாங்கள் ஒரு நேரம் தொழுகிறதுக்கும் மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் அந்த பள்ளியில் தொழுகை நடத்துவதற்கும் இடையில 1,00,000 மடங்கு நன்மை வித்தியாசம் இருக்கிறது என்கிறார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இங்கே தொழுதோம்னா 10 நன்மை கிடைக்குதுன்னு வச்சுக்கிறேங்க. மக்காவில் போய் தொழுதோம்னா 10ல் நீங்கள் 1,00,000 மடங்குன்னு அர்த்தம். அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். அதனால தான் அவ்வளவு செலவழித்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த கடமையை நிறைவேற்றுவார்கள். இந்த கடமைக்கு போகிறவங்க தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக தங்களுடைய இறுதி பயணம் என்று நினைக்கிற அளவுக்கு தானே போகிறாங்க. போயிட்டு வந்து கூட அவங்களிடத்துல எந்த மாற்றமும் வருதில்லையே, அதை பற்றி என்ன சொல்கிறீங்கிறது தான் கேள்வி. இந்த பயணத்தை பொறுத்தவரையில் ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க. மக்கமா நகரத்திற்கு யார் தன்னுடைய இந்த மாதிரி செலவு செய்து போய் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவாரோ அவர் அந்த கடமையை நிறைவேற்றியதற்கு பிறகு அன்று பிறந்த குழந்தையை போன்று அடையாளம் காணப்படுவார். இஸ்லாத்தினுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டால், ஒரு குழந்தை பிறக்குது இல்லம்மா, அந்த புள்ள பிறந்ததோட அந்த பிள்ளை ஏதாவது குற்றம் செஞ்சிருக்குமா, பாவம் செஞ்சிருக்குமான்னு பார்த்தீங்கன்னா பாவங்கள் குற்றங்கள் எதுவுமே செஞ்சிருக்காது. அப்போதானே குழந்தைய பிறந்திருக்குது. அந்த பிள்ளை எப்படி குற்றமற்ற பிழைகள் செய்யாத ஒரு தூய்மையான பிள்ளையாக இருக்கிறதோ அதே மாதிரி மக்கமா நகரத்திற்கு போய் ஹஜ்ஜு கடமையை யாராவது சரியாக நபிகள் நாயகம் சொன்ன அடிப்படையில் நிறைவேற்றிட்டாங்கன்னா அவங்களும் அன்னைக்கு பிறந்த புள்ள மாதிரினா உருவத்தில் இல்லை, தூய்மையில் எந்த குற்றமும் மற்றவர்களாக மாறிவிடுவார்கள். அப்போ அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் மக்கமா நகரத்திற்கு போகிறவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த பாக்கியத்தை எப்படி பயன்படுத்தணும்னா, அதுக்கு பிறகு வந்துட்டாருன்னா ஏற்கனவே செஞ்ச குற்றம் குறைகளை எதையுமே அவர் பண்ணக்கூடாது. ஏற்கனவே குற்றம் குறைகள் செஞ்சிருக்கிறாரு, அதற்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு தானே மக்கமா நகரத்துக்கு போறாரு. அங்கே போய் பாவ மன்னிப்பு கேட்டு இறைவா மன்னிச்சுக்கன்னு சொல்லி அழுது புலம்பி இறைவனிடத்தில் எல்லாத்தையும் ஒப்படைச்சி அவ்வளவு செலவு பண்ணி அன்னைக்கு பிறந்த பாலகன் மாதிரி ரிட்டர்ன் ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு திரும்ப இங்கே வந்ததோட வட்டி எடுக்கிறாரு. இங்கே வந்ததோட மற்ற அநியாயங்களை பண்ணுறாரு, இருக்கிற எல்லா பிழைகளையும் பண்ணுறாருன்னா அவர் அந்த ஹஜ்ஜு செய்ததில் ஏதாவது பலன் இருக்குதான்னு கேட்குறாரு. நிச்சயமாக எந்த பலனும் கிடையாது. ஏன்னா அவர் ரொம்ப தூய்மையானவராக மாறிட்டு ரிட்டர்ன் வர்றாரு, திரும்ப அதே வேலையை பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த ஹஜ்ஜினால் அவருக்கு இல்லாமல் போன பாவங்கள் மீண்டும் அவருக்கு வந்து சேருகிறது. அதே குற்றங்களை தான் அவர் செய்கிறார்.
எனவே ஹஜ்ஜுக்கு போகிறவர்கள் போறதே எதுக்குன்னா நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படணும் தான் போறோம்னா மீண்டு வரும்போது ரொம்ப அந்த ஒரு உறுதியோட வரணும். நாங்கள் இனிமேல் ஏற்கனவே செஞ்ச பாவங்களை நான் பண்ண மாட்டேன், ஏற்கனவே செஞ்ச குற்றங்களை நான் பண்ண மாட்டேன், நான் இப்போ பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு ஆளாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே வந்ததோடு அதையே திருப்பி பண்ணுவாங்கன்னா அவர்கள் மீண்டும் மீண்டும் பாவி ஆகுவார்கள். அதுக்கு ஒரு மேலான அவர்களுடைய ஒரு எண்ணப்பாடும் இருக்கிறது. என்னன்னா சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மகிட்ட தான் காசு இருக்குல்ல, வேண்டிய பாவத்தை செஞ்சு விட்டு மக்காவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா போயிட்டு வந்துட்டோம்னா பாவம் மன்னிக்கப்பட்டுரும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, என்ன பாவத்தை செய்தாலும் இறைவன் மன்னிப்பான். இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போது இறைவன் மன்னிப்பை கொடுத்துருவான். ஆனால் மனிதர்கள் செய்கிற பாவங்களை இறைவன் மன்னிக்க மாட்டான். அதை இஸ்லாமியர்கள் கொஞ்சம் ஆழமாகவே புரிஞ்சுக்கிறணும். இறைவனுக்கு செய்கிற குற்றங்கள் இருக்குதா இல்லையா? தொழுகை இருக்குது, 5 நேரம் ஒரு நாளைக்கு இஸ்லாமியர்கள் தொழணும். அவர் தொழுகையில் பிழை விடுறாரு, 5 நேரம் தொழுவலை, அந்த மாதிரி குற்றங்களை செஞ்சிட்டாருன்னா இறைவனுக்கும் அவருக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை அது. அப்ப இறைவன் நினைச்சா மன்னிச்சு விட்டுருவாரு, அதனால அவருக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லை. ஆனா மனிதர்களுக்கு செய்கிற குறைகள் இருக்குதா இல்லையா? கொடுக்கல் வாங்கல், பிசினஸ்ல நடக்கிற பிழைகள், கொடுக்கல் வாங்கல்கள், அநியாயங்கள், மனித உரிமை மீறல்கள், இந்த மாதிரியான காரியங்களை பண்ணிட்டாருன்னா அவர் ஹஜ்ஜிக்கு போனாலும் அந்த பாவம் மன்னிக்கப்படாது. அதை புரிஞ்சுக்கிறணும். ஹஜ்ஜிக்கு போறாரு, லட்சங்கள் செலவழிச்சு போறாரு, ஆனா இங்க கடன்காரனுக்கு கடனை கொடுக்காம போயிட்டாரு, ஒருத்தனுக்கு அநியாயத்தை பண்ணிட்டு போயிட்டாரு, ஒருத்தனுக்கு அவனுக்கு அடிச்சு போட்டு போயிட்டாரு, அவன்கிட்ட மன்னிப்பு கேட்காம போயிட்டாரு. அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிட்டாருன்னா அவர் ஹஜ்ஜிக்கு போய் மக்காவுக்கு போனாலும் அதுல எந்த பலனும் கிடையாது. ஏன்னா முகமது நபி அவங்க இந்த மனித உரிமைகளை பற்றி சொல்லுகிற நேரத்தில் ஒரு செய்தி சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டா, ஒருவர் பாதிக்கப்படுகிறார், நான் முஸ்லீமாக இருக்கிறேன், நான் ஒரு இந்து சகோதரருக்கு அடிச்சிட்டேன். இப்ப அடி வாங்கியவர் யாரு? இந்து சகோதரர். அடித்தவர் யாரு? இஸ்லாமியராக இருக்கிறாருன்னு வச்சுக்கிறீங்க. இப்ப இறைவனிடத்தில் அவர் கையேந்துறாரு. இறைவன் எங்களுடைய மத நம்பிக்கை பிரகாரம் இஸ்லாமியர்களாக யார் இறைவனை அல்லாஹுவை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அப்படின்னா மாற்று மத சகோதரர்கள் யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்ட்ட நீங்க பிரார்த்தனை பண்ணினீங்கன்னா அல்லாஹ் அதை ஏத்துக்கிற மாட்டாரு. அதுதானே அதனுடைய அடுத்த கட்டம். அப்படி இருக்கிற போது மாற்று மத சகோதரர்களுடைய பிரார்த்தனையும் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு இடம் இருக்கிறது இஸ்லாத்தில். அது எந்த இடம்னு கேட்டா, பாதிக்கப்படுகிறார், அடிக்கிறவர் முஸ்லீம், அடி வாங்குறவர் நான் முஸ்லீமா இருக்கிறாரு, கடன் எடுத்தவர் முஸ்லீம், கடனை திருப்பி கொடுக்கல, நான் முஸ்லீம் தான் கடன் எடுத்துக்கா, கடனை திருப்பி கொடுக்கல. இப்போ அவருக்கு அநியாயமா இல்லையா, நடந்திருக்கா இல்லையா? அவர் கையெழுந்த இறைவா, அவர் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும், கடவுளே எனக்கு இப்படி அநியாயம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அவர் கையேந்துறாரு. இப்ப இறைவன் என்ன பார்ப்பான்னு கேட்டா, யார் இதுல யாருக்கு முன்னுரிமை? இவர் நம்மால், இவர் இஸ்லாத்துல இருக்கிறாரு, ஆனா அநியாயம் பண்ணியிருக்கிறாரு. இவர் நம்மால் கிடையாது, இவர் இஸ்லாத்துல இல்லை, ஆனா அநியாயத்துக்கு உள்ளாகி இருக்கிறாரு. இறைவனுடைய நியாயம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நீ இஸ்லாத்தையே ஏற்றுக்கொண்டிருந்தாலும் உன்னுடைய பிரார்த்தனைக்கு எந்த வேல்யூவும் கிடையாது, உன்னை நான் ஏத்துக்கிற மாட்டேன், ஏன்னா நீ அநியாயம் பண்ணிருக்கிற, அவனுக்கோ நீ நியாயம் பண்ணல, எனவே அவர்களுடைய கோரிக்கை தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால முதல்ல ஹஜ்ஜிக்கு போக முன்னாடியே பாவங்களை மன்னிப்பு தேடுவதற்கு முன்பதாகவே உலகத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, இந்த மாதிரி விவகாரங்கள்ல யார் யாருக்கெல்லாம் மனித உரிமை மீறல்கள் பண்ணியிருப்போமோ, மனித உரிமை மீறல்ங்கிறது சண்டை பிடிக்கிறது அடிக்கிறது மட்டுமில்லை, திட்டுறதும் கூட, மனசை நோகடிக்கிறதும் கூட, எதுவாக இருந்தாலும் அவர்களிடத்திலேயே நேரடியாக நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு போனா மட்டும்தான் அந்த குற்றங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுமே தவிர இல்லாத பட்சத்தில் அது மன்னிக்கப்படாது. அப்படி எல்லாம் மன்னிப்பை கேட்டுட்டு போய் திரும்ப வந்து அதே காரியத்தை பண்ணினாருன்னா அந்த ஹஜ்ஜினால எந்த ஒரு பலனும் கிடையாது. அது வெறுமனே ஒரு ஓட்டை பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றுவதற்கு நிகரானதாக மாறிவிடும். அதனால அந்த மாதிரி கடமைகளை நிறைவேற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் ரொம்ப கவனமாக, நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரிட்டர்ன் வர்றோம், இனிமே நாங்கள் இப்படியான பாவங்களில் ஈடுபடக்கூடாது என்கிற உறுதிமொழியோடு அதை கரெக்டாக நடைமுறைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதிலே பலன் கிடைக்கும் என்பது இஸ்லாமிய சகோதரர்களுக்குமான ஒரு இஸ்லாமிய வழிகாட்டலையும் சொல்லிக் கொள்கிறோம்.